சித்திரகாரப்புலி, வித்தியாதரன் இப்படி பல பெயர்கள் இருந்தாலும், லலிதாங்குர பல்லவன் அப்படிங்கிற பெயரும் இந்த மன்னனுக்கு உண்டு. அந்த மன்னன் தான் முதலாம் மகேந்திரவர்மன். சைவ சமயத்துக்கு மாறிய பின் கட்டிய குடைவரை கோவிலா சொல்லப்பட்டது தான் இந்த குடைவரை. இந்த குடைவரை திருச்சி மலைக்கோட்டைக்கு மேல் குடைவரையாக இருக்கக்கூடிய லலிதாங்குர பல்லவேஸ்வர கிரகம். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா, ஒரு கங்காதரர் சிற்பம் இருக்குது. அந்த கங்காதரர் சிற்பம் திரிபங்கம் 3 பகுதிகள் தலை, இடை, கால் 3மே வளைந்த நிலையில் இருக்கும். ஒரு கையில் காவேரி நீரை, அதாவது கங்கையை மீட்டு கொண்டு வர மாதிரி அதை காட்டியிருப்பாங்க. இது 2 பக்கமும் ஒரு கல்வெட்டு இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குடைவரை அமைத்தது லலிதாங்குர பல்லவன் சொல்கிற முதலாம் மகேந்திரவர்மன். கீழே 2 பேர் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுவும் லலிதாங்குர பல்லவன்கிற இந்த மகேந்திரவர்மன் தான். அது மட்டும் இல்லை, காவேரி நீரை புகழ்ந்து சொல்லியிருக்கு அந்த கல்வெட்டு. இன்னொரு விஷயமும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க, இதில் சோழனையும் பெருமையாக தான் சொல்கிறார். அந்தளவுக்கு அந்த காலகட்டத்தில் மன்னர்களுக்குள்ள ஒரு நல்ல போற்றுதல், ஒரு புரிதல் இருந்திருக்கு. அவசியமாக நீங்கள் மலைக்கோட்டை போனீங்கன்னா இந்த பல்லவேஸ்வர கிரகத்தை பார்த்துட்டு வாங்க.